இளையராஜாவுக்கு 3 குழந்தைகள். அதில் மூத்தவர் கார்த்திக் ராஜா, இரண்டாவது பவதாரிணி, மூன்றாவது யுவன் சங்கர் ராஜா. 47 வயதான பவதாரிணிக்கு 1 வருடத்திற்கு முன்பாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டது. ஆனால் சரியான பரிசோதனைகள் செய்யாமல் மேலோட்டமாகவே சிகிச்சை தந்திருக்கிறார்கள். இளையராஜா ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர். இவ்வளவு பணமும் வசதியும் இருந்தும் பவதாரிணிக்கு சரியான பரிசோதனையும் சிகிச்சையும் தரப்படவில்லை. சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை தந்திருந்தால் பவதாரிணிக்கு இந்த நிலை வந்திருக்காது. அமெரிக்காவுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை தந்திருக்க வேண்டும். இலங்கைக்கு கூட்டிச் சென்று நாட்டு வைத்தியம் பார்த்திருக்கிறார்கள். இளையராஜா கோடி கோடியாய் குவித்து வைத்திருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறார்? இளையராஜா தலையெழுத்திலும் கர்மாவிலும் நம்பிக்கை உள்ளவர். இது பவதாரிணியின் தலையெழுத்து என்று இளையராஜா விட்டுவிட்டாரா? எது எப்படியோ பவதாரிணி மறைந்து விட்டார். இளம் வயதில் அந்த அபூர்வமான குரல் அமைதியாகிவிட்டது. தனது மகள் பவதாரிணியின் உடலை தேனி மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்து வருகிறார் இளையராஜா. அங்கேதான் இளையராஜாவின் தாயார் சமாதி உள்ளது. அதன் அருகே தனது மகளையும் நல்லடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. கோடி கோடியாய் பணமும் சொத்தும் வைத்திருந்தாலும் அதை தேவையானவற்றுக்கு பயன்படுத்த வேண்டும். இளையராஜா போல் பெரும் கஞ்சனாக இருந்தால் அந்த பணத்தால் என்ன பயன்? இளையராஜா டெல்லியில் ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்கிறார். அங்கிருந்தும் மாதம் பணம் வந்து கொட்டுகிறது. இருந்தும் என்ன பயன்? பணத்தை வைத்துக்கொண்டு கஞ்சனாக இருப்பவர்களுக்கு இளையராஜா ஒரு பாடமாக அமைந்து விட்டார்.